விஷயம் தெரியலையே. ரொம்ப டவுட். குழந்தைக்கெல்லாம் பேர் வச்சிட்டியா? ஐயோ என்னப்பா இப்போ சொல்கிறீங்க? நான் பேரே வைக்கலையே. 4 பேருக்குமே பேர் வைக்கல. 4 பேருக்கு பேர் வைக்காம இருக்கியா? ஒரு குழந்தைக்கு 4 வயசு ஆயிடுச்சு, இன்னும் பேர் வைக்காம இருக்கியே. ஐயோ அக்கா முன்னாடி அவமானம் ஆயிடுச்சு. இப்பயே வைக்கிறோம். எந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும்? ஃபஸ்ட்டு இந்த குழந்தைக்கு வச்சிருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாத்துக்கும் ஸ்லோவாக சொல்லிட்டு ஒன்றா பேர் வச்சிடலாம். சரிங்க. இந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பேர் வச்சுருங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ. இதில் எந்த ஒரு பேர் எடுங்க. சரிங்க. இந்த பேர் தாங்க. பயமா இருக்கு. என்ன பேர் வரப்போதோ? நான் 4 பேர் சொன்னேன். என்ன பேரும்? மித்ரா. சரிங்க. நீங்களே ஃபஸ்ட்டு காதில் சொல்லிடுங்க. சரி. மித்ரா 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 மித்ரா. கொல்லிய கூப்பிடுங்க. அது கையில கூப்பிடுங்க. இந்த குழந்தைங்க பேர் வைக்கணும். அதில் ஏதோ ஒரு பேர் எடுங்க. இந்தாங்க. பாப்பாக்கு எத்தனை வயசு? பாப்பாக்கு 2 வயசுங்க. ஓ அப்படியா? இந்த பாப்பாவோட பேர் திவ்யா. திவ்யாவா? நீங்களே ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. திவ்யா திவ்யா திவ்யா. போன கீழே போட்டுங்க ஐயா. திவ்யா திவ்யா திவ்யா. அடுத்த பாப்பாவை கொண்டு வாங்க. எல்லாம் சோப்பிலேயே வச்சிருக்கோம். இந்தாங்க. இவளுக்கு தாங்க பேர் வைக்கணும். இந்த பாப்பாவோட வயசு என்ன? இந்த பாப்பாவுக்கு வந்து 3 வயசு ஆகுதுங்க. சரி பேர் எடுத்து பேர். இந்த பாப்பாவோட பேர் என்னன்னா சௌந்தர்யா. சௌந்தர்யாவா? சரிங்க. சௌந்தர்யா சௌந்தர்யா சௌந்தர்யா. சௌந்தர்யா சௌந்தர்யா சௌந்தர்யா. பேப்பர். சாரிங்க. டேய் வாடா. அடுத்து இவனுக்கு பேர் வைக்கணும். இவனை நீங்கள் மடியில் உட்கார வைக்க முடியுமா? என்ன எவ்வளோ பெரிய குழந்தைக்கெல்லாம் உன்னை பேர் வைக்காம வச்சுட்டீங்க? கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சுங்க. கொஞ்சமா? இந்த குழந்தைக்கு 4 வயசு ஆயிடுச்சு. 4 வருஷமா பேர் வைக்கல? ஆமாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சாமியை சரி பண்ணிக்க. உடச்சி போச்சு சாமி. சரிங்க. கோயில் எப்படி இருக்கு பார்த்துக்கிறேன். இருங்க. கோயில் என்னாச்சுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். குலதெய்வ கோயிலுங்க இது. ஆஹா தேர் வந்துருச்சு. நான் நிறைய வீட்டுக்கு போகணும். சீக்கிரம் வாங்க. நல்ல நாள் ஆடமா கூப்பிட்டுட்டீங்க. எவ்வளோ பெரிய பையன். பேர் எடுங்க. ஒரு நிமிஷம். மித்ராவோட பேர். சரி. இந்த குழந்தையோட பேர் பிரகாஷ். பிரகாஷா? நீங்களே ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. ஐயோ சாமி ஊந்துக்கினே இருக்குதுங்க. பிரகாஷ் பிரகாஷ் பிரகாஷ். கை வஞ்சிச்சு. பிரகாஷ் பிரகாஷ் பிரகாஷ். இவன் தான் பிரகாஷ். பிரகாஷ் பிரகாஷ் பிரகாஷ். பூச்சிக்கு. சரி நான் கிளம்புறேன். காசு கொடுங்க. இந்தாங்க. அப்பாடா 4 பேருக்கு பேர் வச்சாச்சு. சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம நிறைய பேர் வந்தனால சாமானம் தலைக்கண்டி நிறைய வேலை இருக்குது. கை உடைய போகுது இன்னைக்கு. சரிவா ஃபஸ்ட்டு பொருள்லாம் எடுப்போம். என்னமோ யாரோ வரா மாதிரி இருக்குது. யார் அது? எல்லாம் குழந்தைங்களாம் பேர் வச்சாச்சா? இல்லைன்னா 10 வயசு ஆனோடனே வைக்க போறியா? அக்கா நான் உங்களை முன்னாடியே கூப்பிட்டேனே. எப்போ கூப்பிட்டேன்? ஃபோன் ரிப்பேராலாம் இருந்துச்சு. 5 வாட்டி கால் பண்ணேனே. அதான் ஃபோன் ரிப்பேராக இருந்துச்சு சொல்கிறேன்ல. ஐயோ அக்கா ஃபங்க்ஷனே முடிஞ்சிடுச்சுக்கா. ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சா? ஒரு ஃபேக்ஸ் கூட அனுப்ப மாட்டியா? அக்கா ஐயோ நான் தான் ட்ரை பண்ணேங்க. உங்கள் ஃபோன் வந்து அனுப்பிச்சி விட்டா அது உங்களுக்கு வந்துச்சானே தெரியலையே. ஃபேக்ஸ்னா ஒரு கம்பெனி கிட்ட போயிட்டு நான் ஃபேக்ஸ் எடுத்தோம் சொல்லிட்டு ஏன் ஊருக்கு அனுப்பிச்சி விட்றது. அதெல்லாம் உனக்கு புரியாது. நீ படிக்கவே இல்லையே.
அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. நீங்கள் தான் வந்திருப்பீங்கன்னு நினச்சேன். நேரில் கொடுக்குற மாதிரி எதுவுமே வராது. அதான் அப்ப நேரில் வந்து கொடுக்கல, ஏன் கொடுக்கல? ஐயோ, நேரில் வந்து கொடுக்க எனக்கு நீ நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். யார் சாரிக்கா. சரி என்னடி பண்ற? குழந்தையோட பேர் பார்த்து சொல்லு. பையன் பேர் வந்து பிரகாஷ். சாரி, பையனோட பேருக்கா பிரகாஷ். அதுக்கப்புறம் ரெண்டாவது பொண்ணோட பேருக்கா சௌந்தர்யா. ஓ அப்படியா? அப்போ இன்னொரு பொண்ணோட பேரு திவ்யா. ஓகே ஓகே. அப்போ லாஸ்ட் பொண்ணோட பேரு மித்ரா. சரி சரி. இது போதுமாக்கா? எவ்வளோலாம் பலகாரம்லாம் செஞ்சோம் தெரியுமா? அப்படியாடி? எனக்கு மிச்சம் வச்சிருக்கியாடி? என்னக்கா நீங்கள் என்னென்ன செஞ்சால் லிஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்க, கேட்டுக்கோங்க. லிஸ்ட்லாம் சொல்ல, முதல்ல இருக்கிறத மட்டும் சொல்லுடி. அது கொஞ்சம் இருக்குக்கா. சரி என்னென்ன? குலோப் ஜாமுன் ஒரு பெரிய அண்டா, 2 அண்டா செஞ்சோம். குலோப் ஜாமுன், பால்கோவா, ரசகுல்லா, ரசமலாய், காஜு கத்திரி, இன்னும் லிப்ஸ்ட் ரொம்ப பெருசாக போவோம். எல்லாமே 2 அண்டா செஞ்சோம். இருக்காடி அதெல்லாம்? இப்போ 2 ஸ்பூன் வேணா இருக்குக்கா. என்னக்கா வாய் எப்படி போகுது? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன். நீ சொல்ல லிஸ்ட்லாம் ஒரு கிலோ வீட்டுக்கு வரணும். இல்லை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆமாம், உங்கள் வீட்டில் தான் எல்லாமே நைட்டு தானே வேலையை முடிச்சுட்டு வருவாங்க. யார் அதெல்லாம் சாப்பிடுவாங்க? நான் சாப்பிடுவேன். அவ்வளோ தெரியுமா? உன் தங்கச்சியை பார்த்து கண்ணு வைக்கிறீ அக்காடி. நாடு அக்கா இதை நான் சொல்லணுங்க. தங்கச்சி சொல்லிட்டு நீங்கள் நான் சொல்லணும் அக்கான்னு. ஏன்க்கா விடுறீங்க? அக்கா ஏற்கனவே உங்களுக்கு சுகர் இருக்கேக்கா? சாப்பிடுச்சு சுகர் இருக்கிறது கண்டா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. டாக்டர் கிட்ட பழம் குடிக்கிறது தான். ஓகேவா? எனக்கு நீ சொல்ல லிஸ்ட்ல இருந்து ஒரு கிலோ வரணும். இல்லைன்னா அதான் சொல்லிட்டேன். என்னக்கா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? ஏக்கா 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 என்னக்கா சவுத்தில் போய் முடியுங்க.